ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஞாபக சக்தி, ஸ்ட்ரெஸ்ஸு, கான்சென்ட்ரேஷன் இதை மாதிரி எல்லாத்தையுமே ஈஸியாக சரி பண்ணக்கூடிய சிம்பிளான ஒரு ஐட்டத்தை நம்ம எப்பயுமே செய்கிற ஊத்தப்பத்தில் ஒரு கைப்பிடி வாரத்துக்கு 2 தடவை சேர்த்து சாப்பிட்டாலே ஈஸியாக சரி பண்ண முடியுங்க. அது எப்படி செய்கிறதா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புத்தம் புதிய வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு சேரும். வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளோட ஊத்தப்ப மாவு எப்பயுமே நம்ம ரெடி பண்ணுவோம்ல, ஆனியன் கருவேப்பிலாம் தாளித்து வச்சுருக்கோம்ல, அது மாதிரி அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு ஐட்டம் சேர்க்க போகிறோம். அதுதான் நம்மளோட கான்சன்ட்ரேஷனோட நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணுற ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும். அது என்னன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வாங்க. அதாங்க இது பாருங்கள், உங்களுக்கு நல்லா பார்த்தா தெரியும். இங்கே பிரெயின் ஷேப்பில் இருக்கா? இது உங்களுக்கு பேர் மேக்ஸிமம் பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கோன்னா அப்படி கொஞ்சம் நான் அந்த தண்ணியோட புளிஞ்சனால அப்படி ஆயிடுச்சு. இது அந்த பிரம்மின்னு சொல்லுவாங்க இல்லைங்க, வல்லாரோடைய இலை. வல்லாரை ஞாபக சக்திக்கு இம்ப்ரூவ் பண்ணணும்னு நமக்கு தெரியும். ஆனால் அது வேற என்னென்னக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றது நான் அந்த ஊத்தப்பம் செய்கிறப்ப உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு 4-5 பேருக்கு வர மாதிரி மாவு வச்சுருக்கேன். இதில் நான் ஒரு கைப்பிடி அளவு தான், ஒரு கைப்பிடி அளவு இந்த வல்லாரை இலையை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு வர போகிறேன். ஒரு கைப்பிடி வல்லாரக்கீரையை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இந்த மாவோட சேர்த்துக்கிறேன். வல்லாரக்கீரை நம்ம பவுடரா சாப்பிட்றத விட இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறப்போ சும்மா அந்த ஊத்தப்பத்தை வெறும் ஊத்தப்பம் கொடுக்குறத விட இது மாதிரி சேர்த்து பசங்களுக்கு கொடுக்குறப்போ இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம வல்லாரக்கீரை நினைக்கிறோம் அது ரொம்ப இவ்வளோ ஹெல்ப் பண்ணுமா நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க. அது என்ன பண்ணுன்னா பிரெயினோட டிஷ்யூவெல்லாம் நல்லா ஆக்டிவாக வச்சுருக்கறனால நமக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால வர டென்ஷனு அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக கம்மி பண்ணுவாங்க. நம்ம மைண்டே கூலாக இருக்கும். நம்ம சின்ன பசங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்க கூட அதை நல்லா சாப்பிடணும். ஏன்னா இந்த ஜெனரேஷனை நீங்கள் பாருங்கள், செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால நமக்கே நிறைய தடவை நம்ம சொல்கிறோம், என்னன்னு தெரியல, ஐயோ மறந்துட்டேன், கான்சன்ட்ரேஷன் இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்குது, மைண்ட் ஏதோ ஒரு இதில் நமக்கு ஒரு டென்ஷன் இருக்க மாதிரியே இருக்குது எப்பயுமே. இப்போ இது மீடியமான ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் மூடி வச்சோன்னா அது கொஞ்சம் இது நல்லா வேகும். இப்போ இதை கொஞ்சம் லைட்டாக திருப்பி போட்டுருங்க. நமக்கே தெரியும், நம்ம அடமாவு அதிலலாம் நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துக்குவோம். ஆக்சுவலாக முருங்கைக்கீரை டைஜஷனுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் இது சிம்பிளாக ஈஸியாக டைஜஸ்டபிள் தான். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம். பெரியவங்க நம்மளும் கண்டிப்பாக சாப்பிடணுங்க. இப்போ நமக்கே பாருங்கள், இந்த ரேடியேஷன் அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால நிறைய கவனக்குறைவு, நமக்கே ஞாபக மருதி எல்லாமே இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சு. நமக்கே அடிக்கடி சில விஷயம் நம்ம வாங்க போயிட்டு இதை மறந்துட்டு நம்ம ஏதாவது ஒன்று விட்டுட்டு வந்துடுறோம். இது என்ன பண்ணணும்னா பிரெயினோட டிஷ்யூவை ரிலாக்ஸ் பண்ணும். அது நல்ல மைண்டுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு மாதிரி ஃப்ரீயாக மைண்டை வச்சுக்கோங்க. மைண்டு காம் பண்ணும். மெமரியை ரீகால் பண்ணுறதுனால அவங்களோட படிப்புலையோ சரி, ஸ்போர்ட்ஸில் எல்லாத்துக்குமே இந்த ஃபோக்கஸ்டாக அவங்க இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு விஷயமே ஒரு கூலாக ஒரு ஹேண்டில் பண்ணுற ஒரு பக்குவம் அவங்களுக்கு வந்துடும். மெயினாக மெமரி ரீகால் பண்ணுறது, அந்த ஞாபக சக்தி திரும்ப கொண்டு வரது பெரியவங்களுக்கு நமக்கு கூட முக்கியம். ஒரு முக்கியமான விஷயம் நம்ம மறக்கவே கூடாதுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த நேரத்தில் மறந்துட்டோமே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் நம்ம பாட்டி அவங்களாம் ஒரு 70s 80s தான் அவங்களுக்கு அந்த ஞாபகம் மறதின்றதே நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நம்மளோட பாட்டி அவங்களாம் பேசுறத. ஆனால் இப்பயே இப்போ ஐயோ மறந்துட்டோன்ற விஷயம் நமக்குள்ள சர்க்கிளே நம்ம நிறைய பேர்கிட்ட நம்ம பேசுறத கேட்டிருக்கோம். ஆனால் அந்த மாதிரி விஷயங்களை ஒரு ஊத்தப்பத்தில் ஒரு கைப்பிடி சாதாரண ஒரு கீரைன்னு நம்ம நினைக்கிறோம். அந்த கீரை நமக்கு ஃபுல்லாக அற்புதமாக நமக்கு சரி பண்ணணுன்றப்போ இது நம்ம ட்ரை பண்ணலாம். இன்னொன்று இந்த குழந்தைகளுக்கு இது டேஸ்ட் எந்த சேஞ்சஸோ இல்லாமல் ஒரு ஸ்மெல் எதுவுமே டிஃப்ரெண்டே ஆகாது. அதனால ஒரு சாதாரண மம்மி ஊத்தப்பம் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி நினச்சிட்டு அவங்க சாப்பிட்ருவாங்க. அதுவும் அவங்களுக்கு இதோட சேர்த்து ஒரு சட்னி நீங்கள் அரைச்சி கொடுத்தீங்கன்னா அவங்க டிஃபன் சாப்பிட்றதோட சேர்த்து இது ஒரு தோசை அப்படி கொடுத்துருங்க. அப்போ நீங்கள் வச்சுட்டு போனீங்கன்னா அவங்களே காலி பண்ணி வச்சுருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துக்க வேண்டியதான். இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணிவிட்டு பிரெயினை ஆக்டிவாக வச்சுக்க வேண்டிய அந்த சூப்பரான ஒரு ரெசிபி நமக்கு ரெடி பண்ணிட்டோம். இது ஈஸியாக வளரக்கூடியதாங்க. புதினா செடி எப்படி வளரும் அது மாதிரி அப்படியே அடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். சைடில் அந்த வேறு விடுறது ஃபுல்லாக நமக்கு வளர்ந்துகிட்டே இருக்கும். அதனால அது கிடைக்கிறப்போ நீங்கள் வேரோட கிடச்சிச்சுன்னா நீங்கள் பாட்டில் வச்சிங்கன்னா 2-3 பாட்டில் வச்சாலே போதுங்க. வாரத்துக்கு ஒரு 2 தடவை நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு ஏதாவது மாவில் நீங்கள் கலந்து சாப்பிட்டீங்கன்னா அந்த சத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஈஸியான நம்ம ரெசிபீஸ்லேயே மூலமாக நம்மளோட சத்து சேர்த்துக்கிறதா நம்ம மெயினாக பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.